எனக்கு நல்லதே நடக்கல, எனக்கு மட்டும் எப்பயுமே இப்படித்தான் நடக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது, இப்படி நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருக்கோம்ல. இப்படி நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருந்தா வாழ்க்கையில என்னைக்கு முன்னேற முடியும்? ஆனா இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஜெயிச்சவங்க யாரையாவது கேட்டு பாருங்களேன். எப்படிலாம் ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்டா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்படிலாம் நடந்தேன்னு வரலாறுல நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி சொல்ற எல்லார் பேசுறதுலயும் ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்களேன். நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்களே தவிர, அந்த கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறப்போ அது எப்படி அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்தாங்கன்ற ரகசியத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது என்ன ரகசியம்னு உங்களுக்கு தெரியணுமா? வேற எந்த பெரிய ரகசியம்லாம் இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். உங்களால முடியும்னு நீங்க நம்பணும்னா அதுதான் அந்த ரகசியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பறவைகள்லயே நம்ம ரொம்ப பிரம்மாண்டமா வியந்து பார்க்கிற பறவை எது அப்படின்னா அது கழுகு தான். அந்த கழுகுக்கு வாழ்நாள் 70 ஆண்டு காலம். அந்த 70 ஆண்டு காலத்துல தன்னுடைய 40வது வயதுல அது எல்லா விதமான வலிமைகளையும் இழந்துருமா. எப்படி தெரியுமா? அதனுடைய அழகுன்னு சொல்ற அந்த மூக்கு இருக்கு இல்லையா, அது வளைஞ்சு போய் அதை இறை தேடுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாம, உணவு இல்லாம ஒரு கழுகு செத்து போற நிலைக்கு தன்னுடைய 40வது வயதுல வந்துருமா. இப்ப கழுகுக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு செத்து போகணும், இல்லைன்னா அந்த செத்து போறதை எல்லாம் தாண்டி பல போராட்டங்களை சந்தித்து மறுபடியும் இன்னொரு வாழ்க்கையை பெறணும். இந்த இரண்டு தான் இந்த கழுகுக்கு இருக்கிற ஆப்ஷன். ஆனா அந்த கழுகு எந்த ஆப்ஷனை தெரியுமா தேர்ந்தெடுக்கும்? மலை உச்சிக்கு போய் அந்த மலையினுடைய கல் மேல உட்கார்ந்து தொடர்ந்து அதனுடைய அந்த அழகை மூக்கை அப்படியே அந்த பாறைகள்ல கொத்தி 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 அந்த அழகு கீழே விழுகிற வரைக்கும் ரத்தம் வடியும் எல்லா விதமான மரண வேதனையும் அனுபவித்து அந்த அழகு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் புதிதாக ஒரு அழகு முளைத்து வருமா. அப்படி முளைச்சு வர்ற அந்த அழகை பயன்படுத்தி தன்னுடைய கால் நகங்கள், அந்த பழைய நகங்களை எல்லாம் பிச்சு எடுக்குமா. அப்படி பிச்சு எடுக்கும் போது அந்த கழுகு அனுபவிக்கிற வலியை சொல்ல முடியாது. அவ்வளவையும் இழந்து விட்டு அதன் பிறகு புதிதாக நகங்கள் முளைக்க ஆரம்பித்த பிறகு அந்த கழுகு தன்னுடைய பழைய சிறகுகளை எல்லாம் பிச்சு எடுக்குமா. ஏன்னா அந்த கடினமான சிறகுகளை எல்லாம் பீத்தி எடுத்தால் தான் புதிய சிறகுகள் முளைக்கும். புதிய சிறகுகள் தான் இலகுவாக வானிலை பறப்பதற்கு உதவி செய்யும். இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து தன்னுடைய எல்லாவற்றையும் பீத்து எரிந்து தன்னுடைய எதிர்மறையை எதெல்லாம் நினைக்குதோ அது எல்லாவற்றையும் பீத்து விட்டு ஒரு புதியதான ஒரு உலகுக்கு கழுகு தன்னை முன்னெடுத்து செல்லுமாம். அதற்கு பிறகு 40 ஆண்டு காலத்தில் அதனுடைய வாழ்க்கை முடிந்து போயிருன்ற இருந்து எல்லா போராட்டங்களையும் தாண்டி மீண்டும் ஒரு 30 ஆண்டு காலம் புதிய ராஜாளி பறவையாக உருவெடுக்கிறது கழுகுனா. ஒரு சாதாரண 5 அறிவு படைத்த அந்த கழுகுக்கு தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது போராடி வாழ்ந்தே ஆகணும்னு நினைக்குதுன்னா, நம்ம எல்லாம் 6 அறிவு படைத்த மனிதர்கள் நமக்கும் வாழ்வதற்கு ஏதோ ஒரு படிநிலை எங்கோ கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. அதை போராட்ட குணத்தோடு கழுகு எப்படி தன்னுடைய சிறகுகள், அலகுகள், தேவையில்லாத நகங்களை எல்லாம் பீத்தி எறிந்ததோ அதே போல உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாவற்றையும் கழுகை போல பீத்தி எறிந்துவிட்டு உங்கள் பாரங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உங்களினுடைய வலிமையை நம்பி இன்றைக்கு முயற்சி எடுங்கள். அந்த ராஜாளி பறவையை போல மீண்டும் ஒரு புதிய வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.